Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல CSE Net Mathematics ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்னைக்கு CSE Net எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. முடிச்சிட்டு வந்த உடனே என்கிட்ட வந்து क्वेश्चन எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க. அது விஷயமா தான் இன்னைக்கு உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போறேன். क्वेश्चन பேப்பர் எப்படி இருந்தது அப்படிங்கறது விஷயமா தான் டிஸ்கஸ் பண்ண போறேன். அதுக்கு முன்னால நீங்க சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்திருக்கேன், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்திருக்கேன், இன்ஸ்டா அக்கவுண்ட் லிங்க் கொடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பிரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே கொடுத்திருக்கேன். நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நியூ பேட்ச் வந்து 2025 அடுத்த எக்ஸாம் எப்ப இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை கடைசியில அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஜூலை கடைசியில இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏப்ரல் 1ஆம் தேதி நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றேன். அந்த ஏப்ரல் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நியூ பேட்ச்ல ஜாயின் பண்ண வெளியே நிறைய கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. டீடைல்டு லெக்சர்ஸ் இருக்கும். 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணுவேன். பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் நிறைய கொடுப்பேன். 40 டெஸ்ட் வைப்பேன். டெஸ்ட் எல்லாத்துக்குமே டீடைல்டு ஆன்சர்ஸ் கொடுப்பேன். இவ்வளவு செஞ்சதுக்கு பிறகு உடனே கிளியர் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டா அது நீங்க தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ரிப்ளை. அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் செல்ஃபா எந்த அளவுக்கு ப்ராப்ளம் பிராக்டிஸ் பண்றதுக்கு பழகுறாங்களோ, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளத்தை இவ்வளோ நம்ம கண்டென்ட் கொடுத்ததுக்கு பிறகும் கிளியர் பண்றதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குற கண்டென்ட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு சப்ஜெக்டை நல்லா உள்வாங்கிட்டு நீங்க எந்த அளவுக்கு எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் சால்வ் பண்றதுக்கு ரெடி ஆகுற மாதிரி ப்ரிப்பேர் ஆகுறீங்களோ அதை பொறுத்து தான் சக்சஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகும். சரிதானா? அது கிளியர் பண்றது ஸ்டூடெண்ட் கையில தான் இருக்கு. என்னுடைய கண்டென்ட்டை வந்து ரொம்ப பக்காவா நான் கொடுத்துருவேன். நீங்க அதை எந்த அளவுக்கு கரெக்டா யூட்டிலைஸ் பண்றீங்களோ அதை வச்சு நீங்க கிளியர் பண்ணலாம். பாருங்க, நம்மளுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட படிச்ச உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்ட் ஏ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, 15 அவுட் ஆஃப் 15 நான் எடுத்துருவேன் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. 15 அவுட் ஆஃப் 15 எனக்கு கரெக்டா இருக்கும். அதுல பார்ட்டியையும் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து நிறைய ஒர்க் பண்ணியே பார்க்காம லாஜிக்கா போடுற மாதிரி நிறையவே இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப லாஜிக்கா ஒர்க் பண்ற மாதிரி போடுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. 15 அவுட் ஆஃப் 15 எடுக்கலாம், எடுத்துருவேன் அப்படின்னு பல பேர் என்கிட்ட சொன்னாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கு. ஜெனரல் ஆப்டிடியூடுக்கும் நம்மளுடைய கிளாஸ்ல வந்து டீடைல்டு லெக்சர்ஸ் இருக்கும். அதுலயும் ஒரு 10 to 15 இயர்ஸ் கொஸ்டினா கம்ப்ளீட்டா பிராக்டிஸ் பண்ணிடுவேன். நல்ல ஜெனரல் ஆப்டிடியூடு வந்து நம்ம கொடுத்துருக்கிறத தாண்டி இது வரைக்கும் வந்ததே இல்லை. நம்மளுடைய கண்டென்ட்டுக்குள்ள இருந்து தான் இது வரைக்கும் எல்லாமே வந்திருக்கு. பார்ட் பி இந்த தடவை ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. பார்ட் பி ரொம்ப டஃப் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஓவராலா நிறைய பேர் சொன்னது பார்ட் பி டஃப் அப்படின்னு. பார்ட் சி யூஸ்வலா ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தடவை பார்ட் சி மாடரேட்டா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. பார்ட் ஏல வந்து நம்மளுக்கு 25 கொஸ்டின்ஸ்ல 15 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணணும். பார்ட் பில வந்து இதுல வந்து 0.5 நெகட்டிவ் மார்க். பார்ட் ஏல 0.5 நெகட்டிவ் மார்க். பார்ட் பில 0.75 நெகட்டிவ் மார்க். நம்மளுக்கு 3 மார்க் கொஸ்டின், அதுல 0.75 நெகட்டிவ் மார்க். இதுல 2 மார்க் கொஸ்டின், அதுல 0.5 நெகட்டிவ் மார்க். இதுல 3 மார்க் கொஸ்டின்ல 0.75 நெகட்டிவ் மார்க். அதுல நம்ம ஒரு ப்ராப்ளம் தப்பா போட்டாலும் நம்ம பார்ட்டியில கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணதும் சேர்ந்து அங்க போய்கிட்டே இருக்கோம் இல்லையா நெகட்டிவ். அதனால நெகட்டிவ் மார்க் வந்துடக்கூடாதுன்னு பார்த்து அட்டென்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி அந்த அப்ளிகேஷன் சைட்ல ரொம்ப டஃபா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ரியல் அனாலிசிஸ், லீனியர் அல்ஜிப்ரா கூட ஈஸியா தான் இருந்தது. இன்டெகிரல் ஈக்குவேஷன்ஸ் பிடி எல்லாம் ரொம்பவே டஃபா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து கொஸ்டின் நம்மளுக்கு ஆன்சருக்கு வெளியிடும் போது கொஸ்டின் கிடைச்சிரும். உடனே நான் வந்து உங்களுக்கு டீடைல்டு ஆன்சர்ஸ் கட்டாயமா ஃபுல்லாவே கொடுக்குறேன், பார்த்துக்கலாம் நீங்க. பார்ட் சி வந்து நம்மளுக்கு 4.75 மார்க்ஸ். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து மோர் தென் 1 ஆன்சர் கரெக்டா இருக்கும். வழக்கமா பார்ட் சி கஷ்டம்னு எல்லாருமே சொல்லுவாங்க. பட் இந்த தடவை பார்ட் சி பரவாயில்ல, நிறைய நம்ம பிராக்டிஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே இருந்தது, நம்மளுக்கு எல்லாமே ஃபெமிலியரான கொஸ்டின்ஸ் நிறைய இருந்தது லீனியர் அல்ஜிப்ரால அப்படின்னு சொன்னாங்க. அதனால அது எல்லாமே வந்து பார்ட் சி வந்து இந்த தடவை ஓவராலா கொஸ்டின் வந்து ஈஸி தான் அப்படிங்கும்போது கட் ஆஃப் ரைஸ் ஆகுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு.
ஓவராலா கட் ஆஃப் வந்து ரெய்ஸா தான் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் பழசு ரொம்ப என்கிட்ட படிச்ச ஒரு கேர்ள் என்ன சொன்னான்னா, ரொம்ப நாளா எழுதிட்டு இருக்கிறவங்க, ரொம்ப வயசுல மூத்தவங்க எல்லாருமே இது வரைக்கும் வந்த கொஸ்டின்ல இது ஈஸின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னான். அப்போ ஓவராலா கொஸ்டின் ஈஸி அப்படிங்கும் போது நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட் ஆஃப் கட்டாயமா ரைஸ் ஆகத்தான் செய்யும். நம்ம அதுக்கு தகுந்தபடியே தான் நம்ம என்ன செய்யணும், தயாராகணும். அதனால ஓவராலா கொஸ்டின் வந்து ஈஸி அப்படிங்கிறது தான் கன்க்ளூஷன். ஃபர்தரா அடுத்தடுத்த அப்டேட் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல சொல்றேன். நீங்க ஏப்ரல் 1ஆம் தேதி நம்மளுடைய கோர்ஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரா, ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஓடிஇ, பிடிஇ, இன்டெகிரல் ஈக்குவேஷன்ஸ், கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ், ஜெனரல் ஆப்டிடியூடு எல்லாமே டீடைல்டு லெக்சர்ஸ். அதாவது சப்ஜெக்டை வந்து இன்டெப்தா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ண முடியும். அதனால சப்ஜெக்டை இன்டெப்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்மளுக்கு சால்வ் பண்ற அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் ஆகணும். நம்மளுடைய கண்டென்ட்டை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. கிளாஸஸை திரும்பவும் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் பார்த்துட்டு ஆமா நல்லா இருக்கு, நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. நல்லா கட் ஆஃப் அடுத்து ஆன்சருக்கு வெளியே வந்தவொடனே சொல்றேன், கட் ஆஃப் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தொடர்ந்து சொல்றேன். நம்ம கூட தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க. OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிஸ்கிரைப்ட் புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம்.